என் பெயர் ஆயுதம் விஸ்வநாதன். ஆயுதம்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2007 அந்த பத்திரிகை வெளிவந்துட்டுருக்கு. பெரும் சிரமத்தில் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா அத்தனையுமே 100% உண்மையான செய்தி தான் நாங்கள் வெளியிட்டுருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் சார், விஜய் சார் 2 பேருமே அரசியலுக்கு வருவார்னு நாங்கள் முன்கூட்டியே எழுதுனது இந்த பெருமை எங்கள் ஆயுதம் பத்திரிகைக்கு தான் சேரும். அதை விவரமாக சொல்லணும் அப்படின்னா, 2013 ரஜினி விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கோம். இதுதான் இந்த செய்தியோட இது. 2013 நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் வெளிப்படையாகவே நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 ஆகஸ்ட் மாதம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருன்னு நாங்கள் எழுதியிருக்கோம். 2018 அவர் அரசியலுக்கு வந்தால் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் எழுதியிருக்கோம். அதே 2016 செப்டம்பர் மாதம் விஜய் உச்சத்தை நோக்கி உயரும் இளைய தளபதினு அரசியலில் பெரிய ஆளாக போகிறாருன்னு அதையும் நாங்கள் எழுதியிருக்கோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 2016 காலகட்டங்கள் தான் இதை நாங்கள்லாம் எழுதியிருக்கோம். இதில் ரஜினிகாந்துக்கு சாருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதில் நாங்கள் ஜோதிட ரீதியான ஒரு செய்தி பண்ணியிருந்தேன். அதாவது கலைஞரும் ஜெயலலிதாவும் இறப்பதற்கு முன்னாலேயே இந்த செய்தி நாங்கள் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, 2 பேருமே உடல்நல குறைவால் அவங்க இறக்கக்கூடிய நேரிடும். அதில் அரசியலில் வெற்றிடமாக இருக்கும். அதை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க அரசியலில் நல்லா ஜொலிப்பாங்கன்னு எழுதியிருந்தோம். முதல் ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவரே இந்த ரஜினிகாந்த் சார் தான். அதில் அப்படின்னா, இவர் ரஜினிகாந்த் சார் அந்த சமயம் அரசியலுக்கு வர்ற மாதிரி தான் இருந்தது. 1996 அப்புறம் 2016 அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு அவர் அரசியலுக்கு வரணுன்னு தான் இருந்தது. ஆனால் அது சரியாக அவர் பயன்படுத்தலை. அப்புறம் இடையில கமலஹாசன் சார் வந்தார். அவர் அரசியல் தொடங்கினார். அது கூட்டணி சரியாக அமையாதனால அவர் இன்றைக்கி இறக்கிற இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விஜய் சார் என்ன பண்ணுறாரு, சரியாக பயன்படுத்திக்கிட்டார். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா, விஜய் சார் தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டார். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னோட்டமாக அவர் என்னென்ன பண்ணார்னா, அவருடைய ரசிகர்கள் வைத்து சமூக பணிகள் ஃபுல்லாக ஆட்டினார். ஏன்னா பசுமாடு தானங்கள் எல்லாம் கொடுத்தார். அது பெருசாக அவங்க யார் அப்படின்னா, ஜெயலலிதா முதல்வராக இறந்தப்போ அவங்க என்னென்ன பண்ணினாங்கன்னா, எப்படியோ விஜய் அரசியலுக்கு வர்றாருங்கிற அவங்க உளவுத்துறை மூலமாக தகவல் தெரிஞ்சுட்டு பல தொந்தரவு கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த நாளுக்கு ஒரு 10,000 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்க அவர் அன்னதானம் ஏற்பாடு பண்ணி லயோலா காலேஜில் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது நடக்கலை. அது நடக்காமல் பண்ணது பன்னீர்செல்வம் அவர் தான். அதை நடக்க விடலை. அந்த செய்தி நாங்கள் பண்ணியிருந்தோம். இது விஜய் சார், இதில் ரஜினி சார் 2 பேருமே அரசியலுக்கு வர்றது தான் நம்ம சப்ஜெக்ட் எழுதியிருந்தோம். இவர் வெளிநாட்டில் எல்லாம் இவரோட படங்கள் எல்லாம் ஓடுறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு இவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் விஜய் சாரோடைய செல்வாக்கு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை தான் இவருக்கு செல்வாக்கு இருக்குது. அப்போ இதில் யார் மாஸ் லீடர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் சார் தான் மாஸ் லீடர், சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் 2016 ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு 2018 சரியான சமயத்தில் இவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி இவர் தான் முதல்வர். இது யாருமே மறுக்க முடியாது. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டார். இருந்தாலும் இன்றைக்கி விஜய் சாரை எதுக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. நம்ம சொல்ல போனோம்னா சரியான ஆட்கள் எல்லாம் இப்போ இல்லை. இப்போ திமுகவும் அப்படியே அவங்க பெரிய லெவலில் எதுக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வர்ற இளைஞர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சதவீதம் தான் கூடும். அவருக்கு நேர் எதுக்கிறதுக்கு 10 வருஷமாக ஒன்று எல்லா ஆட்கள் இல்லை. அப்படி அவரை எதுக்க வேண்டிய ஆள் வந்தால் மாஸ் லீடர் தான் வரணும். இப்போ மாஸ் லீடர்னு பார்த்தா இப்போதைக்கு அண்ணாமலை ரெடி ஆகிட்டுருக்காரு. இருந்தாலும் அதற்கு மீறி ஒரு தலைவர் அப்படின்னா ரஜினிகாந்த் சார் தான். இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திட்டாருன்னா கண்டிப்பாக அடுத்த முதல்வர் அவர் தான். பின்ன எம்பி தேர்தலையுமே அவர் அதிக சீட்டு பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இதை நாங்கள் சொல்கிறோம். அவர் சரியாக பயன்படுத்துகிறாரு இல்லையான்னு பார்ப்போம்.